அனைவருக்கும் வணக்கம். சோஃபா மாடல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைய காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய்களும் அவதூறுகளும் ஃபேக் நரேட்டிவ்ஸும் வதந்திகளும் இதெல்லாம் தான் அடித்தளம் இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைகிறதுக்கு. இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த தாவேகா கட்சி பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா கூட கிடையாது, இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளாக என்னென்ன ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, எவ்வளோ பொய்யான விஷயங்களெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த 2-3 நாளில் நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறதில்ல, கொஞ்சம் தான் பார்க்க போகிறோங்க. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பரப்பின பொய்களையும் அவதூறுகளையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா நிறைய எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். லட்சக்கணக்கில் அவதூறு பரப்பியிருப்பானுங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்போ இவனுங்க சொல்லக்கூடிய பொய்களும் இவனுங்க செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்ஸையும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப முக்கியமான காணொலி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னமோ ரொம்ப ஏழைகள் மாதிரியும், ஒருத்தர் ரொம்ப ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறவர், நாங்கள்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே போவோமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அவருடைய சொத்து மதிப்பு எடுத்து பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்குது, 2 கோடி ரூபா என்னமோ. அடுத்தது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் நடந்து வரார் சட்டமன்றத்துக்கு, அவருடைய சொத்து மதிப்பும் கோடிகளில் இருக்குது. இந்த மாதிரி இவங்க ரொம்ப எளிய வீட்டு பிள்ளைகள், ரொம்ப சாதாரணமான நார்மல் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம ஒவ்வொருத்தராக பார்ப்போம். முதல்ல ராஜ்மோகன், அவரை பார்ப்போம். எனக்கு அழைப்பு வருது, என்னுடைய தர்மத்தாயின் தவ புதல்வர் என்னுடைய தலைவர் பேசுகிறார், உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறேன், நாளைக்கு வந்துருங்க. நான் கூட ஒரு பேனாகினா கொடுப்பாருன்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில பாக்குறேன், கண்ணியத்துக்குரிய காவல்துறை வண்டி வண்டிக்கு முன்னாடி வருது, பெட்ரோல்ன்றாங்க, வணக்க வைக்கிறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன், அந்த இருக்கையில எழுதிருக்கேங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ரொம்ப ஏழைங்க, ரொம்ப பாவப்பட்டவருங்க ராஜ்மோகன். இந்த ஏழையுடைய சொத்து மதிப்பை பாருங்க. அசட்ஸ் 2,03 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காரு. ஆண்டு வருமானம் 23 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபா வங்கி கணக்கில் வச்சிருக்காரு. இப்போ 1,10,000 ரூபா அக்கௌண்ட்ல காசாக வச்சிருக்காரு. 50 சவரன் தங்க நகை, ஒரு ஃபோர்டு ஃபிகோ காரு, மதுராந்தகத்தில் 1200 ஸ்கொயர் ஃபீட் இடம், 2 கிலோ வெள்ளி, விருகம்பாக்கத்தில் சொந்த வீடு, அது பேங்க் லோனில் இருக்குது. 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கக்கூடிய நவீன ஏழை பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் தான் ஏழைகள், சரிங்களா? அடுத்த ஏழையை பற்றி பார்ப்போம். இவர் தான் அந்த செருப்பு இல்லாமல் சட்டமன்றத்துக்கு போனவர். இந்த காணொலியை பாருங்கள். காலில் செருப்பு இல்லை, நடந்து போகிறாரு, பஸ்ஸில் ஏறி அப்படி பஸ்ஸில் போகிறாருங்க. பாவமாக இருக்கா பார்க்குறதுக்கு. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 2.75 கோடி ரூபாய். காரு கூட இல்லைங்க. கேட்டால் தாவேகாரன்னு சொல்கிறான், அந்த 2,75 ரூபா சொத்து மதிப்பு பரம்பரை சொத்தாக இருக்கும் அப்படின்றானுங்க. பரம்பரை சொத்தாக இருந்தால் இப்போ பணக்காரன் இல்லையா? பரம்பரை சொத்தாக இருந்துச்சுன்னா ஏழையா? அப்போது ஏழை. அவர் செருப்பு கூட வாங்க காசு இல்லாதவர், ஒரு காரு கூட இல்லை அப்படின்னா என்ன? என்ன எதுக்கு இப்படி இப்படி ஏழை அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறானுங்க. நாங்கள்லாம் எளிய பிள்ளைகள், இந்த சைமன் செபாஸ்டின் இந்த மாதிரி தான், அவங்களாம் எளிய வீட்டு பிள்ளைகள்ன்ற மாதிரி. ஐயோ முடியலைங்க. அடுத்த நவீன ஏழையை பாருங்க. அந்த சட்டமன்றத்துக்கு உள்ள போகும்போது ஏன்னா எனக்கு மேல் நம்பிக்கையே இல்ல. நானா, ஏன்னா விக்னேஷ்ங்கிறவன் பெரிய பணக்கார வீட்டு பையனோ அல்லது பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பமோ, எங்க தாத்தா மந்திரியா இருந்தாரு, எங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாருலாம் இல்ல. விக்னேஷ்ங்கிற ஒரு சாதாரண டீ கடைக்காரோட பையன். அந்த கடையில எங்க அம்மா வேலை செஞ்ச ஒரு பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது, இது வரலாறு ஏதோ சொல்ல வருது, இந்த காலம் இந்த மண்ணுக்கு ஏதோ சொல்ல வருது. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப சாதாரண ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையங்க, என்ன ஒரு 3,19,36,561 ரூபா மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஏழைங்க. நமக்கே பார்க்க பரிதாபமாக இருக்குன்னா பாருங்களேன். பின்னாடி ஒரு தந்தான பிஜிஎம் போட்ட உடனே பார்க்க பரிதாபமாக ஆயிடுச்சுங்க. இப்படி ஒரு நரேட்டிவை இவங்க செட் பண்ணுறது யாரை டார்கெட் பண்ணி நினைக்கிறீங்க? அரசியல் அறிவே இல்லாத, துளியும் இல்லாத இந்த ஜென்சி தலைமுறையை நோக்கி தான் இதை டார்கெட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணி தான் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இனிமே இவங்கள விடக்கூடாது. உண்மை மெதுவாக போகுதுங்க, பொய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் சேருதுங்க. இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் இருக்குது பாருங்கள், இவங்களுடைய வேலை தான் இது. இந்த பிளானிங், எக்ஸிக்யூஷன் எல்லாம் பக்காவாக பண்ணி அடித்து தூக்குறானுங்க. புரியுதுங்களா? பொய், எல்லாம் பொய்யா நரேட்டிவ் செட் பண்ணுறது. தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சர்னு சொல்லி அந்த கீர்த்தனான்ற பெண்மணியே சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது பார்த்தீங்கன்னா 5 லட்சம் லைக்கு. அது அப்போ இன்னும் எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கும்? லைக்கே 5 லட்சம் இருக்குன்னா
அது இன்னும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கும்? அது எத்தனை பேர் அரசியல் அறிவில்லாதவங்க என்ன அது முதல் பெண் அமைச்சரா இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க? சும்மா இப்போ சமகாலத்தில் இந்த ஜென்சி தலைமுறையினர் இந்த சமகாலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு வர்றப்போவே அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடியில் அவங்கள தோற்கடிச்சு தான் தூத்துக்குடியில் இந்த ஸ்ரீநாத் அவர் வந்து கீதா ஜீவன் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்காரனுங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் கீதா ஜீவன்ற ஒரு அமைச்சர் இருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்ச தாவேக்காரனுங்களுக்கு கீர்த்தனான்ற ஒரு பெண்மணி இப்போ அமைச்சர் ஆயிருக்காங்கன்னு உடனே தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் அமைச்சர் அப்படின்றானுங்க. அப்போ இவனுங்களை என்னதான் சொல்றது? என்னத்தை சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு அமைச்சரே தோக்கடிச்சிட்டாரு ஸ்ரீநாத் அப்படின்னு இவனுங்க தான் பதிவு போடுறானுங்க. முதல் பெண் அமைச்சர் இந்த கீர்த்தனா தான், தாவேக்காவை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் ஒரு உருட்டு விட்டுறானுங்க. அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து. அறிவுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது போல இருக்கு இவனுங்களுக்குலாம். கீதா ஜீவன் அவர்களே நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா தாவேக்கா காரங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த சமகாலத்தில் இதே ஜென்சி இளைஞர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவங்க பேரை உபயோகிக்கிறேன். அவங்க மட்டும்தான் இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்தாங்கன்னு கிடையாது. இன்னும் பல பேரை நம்ம சொல்லலாம், பட்டியல் போட்டு சொல்லலாம். சும்மா ChatGPT கிட்ட கேட்டாவே தெரிஞ்சு போயிடக்கூடிய விஷயம். அதை கூட போய் தேடி கண்டுபிடிச்சி அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான எண்ணமோ சிந்தனையோ துளியும் இல்லாமல் இந்த ரூட் மாஃபியா பரப்பக்கூடிய பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். இதில் ரூட் மாஃபியா பரப்புற வேலையோட மட்டும் நிற்காம இந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கமெண்ட் போடுறவங்க கமெண்ட்டுக்குள்ளேயும் புகுந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த தாவேக்கா சம்மந்தப்பட்ட ஏதாவது போஸ்ட்ல எல்லாம் போய் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த கமெண்ட்டை எடுத்து பார்க்குறப்போவே நிறைய பேர் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஆகவே அவ்வளோ திருட்டு வேலையையும் இந்த ரூட் மாஃபியா கும்பல் பார்த்து தான் இந்த ஆட்சியை இப்போ பிடிச்சிருக்காங்க இந்த தாவேக்கா. இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா, ஏழை வீட்டு பிள்ளைகள், நாங்கள்லாம் ஏழைகள், எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே பாருங்கள், நாங்கள் ஏழைகள், எங்களுக்கு இந்த பதவி கிடச்சிருக்கு, நாங்கள் ஏழைகள் ஏழைகள் ஏழைகள்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரியே பேசுகிறாங்கன்னா இது பிளான் பண்ணி தானே பேசுகிறாங்க. எளிய வீட்டு பிள்ளைகள், ஏழை வீட்டு பிள்ளைகள் அப்படின்ட்டு. அடுத்தது இந்த சோஃபா மாடல் ஆட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டி பரப்பிக்கிட்டு இருக்கு. திமுக கொண்டு வந்த எல்லாத்துக்கு மேலேயும் அதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். UPSC வாலா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க பாருங்க. பிக் மூவ் பை சிஎம் விஜய் அவர்கள் வந்து இளைஞர்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாராம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை UPSC வாலா அப்படின்ற ஒரு ஐடி போடுறாங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 திமுக இதெல்லாம் செஞ்சிருச்சு. TNPSC, SSC, IBPS, RRB இந்த மாதிரிப்பட்ட போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா பயிற்சி மையங்கள், கட்டணமில்லாத பயிற்சி மையங்கள் சென்னையில் மட்டுமே 700 இடங்கள் இதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கு திமுக ஆட்சி காலத்தில். அதையே விஜய் வந்து இப்போ தான் புதுசாக கொண்டு வந்தார். என்னமோ இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் எல்லாம் விடிஞ்சிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக என்னமோ நடந்திருக்கு, அப்படியே எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சுன்ற மாதிரி ஒரு நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க. டாஸ்மாகெல்லாம் மூடிட்டார், இழுத்து மூடிட்டார், தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல டாஸ்மாக் இல்லை அப்படி இப்படின்ட்டு உருட்டுறாங்க. விஜய் மட்டும்தான் ஆட்சிக்கு வந்து டாஸ்மாக மூடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 டாஸ்மாக மூடினாங்க, வந்த உடனே மூடிட்டாங்க. ஆகவே இப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களா. அடுத்த ஸ்டிக்கரை பாருங்க. 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பார்த்தீங்கன்னா மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரின் முகவரி அப்படின்ற ஒரு தனி துறையையே உருவாக்கி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் அதை வச்சிருந்தார். அதில் கடந்த 5 வருஷத்தில் 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 1,01,00,000 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்கள்லாம் பயன்பெற்றிருக்காங்க. இதை இப்போ இருக்கிற இந்த சோஃபா மாடல் அரசு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயங்க. இது சும்மா கூகுளில் போய் நீங்கள் போட்டிங்கன்னாவே இதெல்லாம் தெரிஞ்சிடும். நானே அந்த முதல்வரின் முகவரியில் சில குறைபாடுகளை நானும் தெரிவிச்சிருக்கேன், அதுக்கான தீர்வுகளும் எனக்கு கிடச்சிருக்கு. ஆகவே தினமும் ஏதாவது பொய் சொல்லணும், தினமும் ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டணும், ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்றதையே பொழப்பா வச்சு தாவேக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு பொய் பரப்பியே நம்ம திருப்பியும் ஆட்சியில் உட்காந்துடலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ என்னமோ. அதிமுக கட்சியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அந்த கருத்து வேறுபாடுகள் நார்மல் தான் அப்படின்றத கூட புரிஞ்சுக்காம அந்த கட்சியை உடைச்சி அந்த கட்சியில் இருக்கவங்களெல்லாம் கூட ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு விஜய். இப்படி ஒரு கேவலமான பாலிடிக்ஸை யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லைங்க. திமுக நிறைய இடத்துல உடஞ்சி போயிருக்கு. வைகோ அவர்கள் உடஞ்சி போயிருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியாக திமுக நிறைய தடவை உடஞ்சி போயிருக்கு. அந்த நேரத்தில் அதிமுக தனக்கு சாதகமாக அதை பார்த்துக்கிட்டு திமுகவை கைப்பற்றுற மாதிரி எதுவும் பண்ணலை. அதிமுகவும் உடஞ்சி போயிருக்கு. நம்ம இந்த சமகாலத்தில் பார்த்ததுலையே OPS அவர்கள் EPS அவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம்.
இதே மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். டிடிவி தினகரன் அவர்கள் பிரிஞ்சு போனது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சசிகலா அவர்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போது கண்ணு முன்னாடி பார்க்குறோம். திமுக அதை எதுவுமே பண்ண நினைக்கல. ஓபிஎஸ் அவர்கள் அவராக விருப்பப்பட்டு தான் இப்போ வந்து சேர்ந்திருக்காரே ஒழிய திமுக அவரை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வரல. ஆனால் விஜய் வந்து சிவி சண்முகம் அவர்களுக்கு, எஸ்பி வேலுமணி அவர்களுக்கெல்லாம் அங்கே சோஃபா போச்சு பார்த்தோம்ல. சோஃபா எதுக்கு போச்சு? சோஃபா போச்சு, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்ற மாதிரி சோஃபா வரும் முன்னே விஜய் வருவார் பின்னேன்னு சொல்லிட்டு எதுக்கு போனார்? சோஃபா எதுக்கு போச்சு அங்கே? ஆகவே தன்னுடைய பதவி வெறிக்காக, தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல், அந்த கட்சியுடைய தொண்டர்கள் என்ன ஆவாங்கன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த கட்சியை உடச்சி பொளந்து மொத்தமாக எடுத்துக்கிட்டு வந்து தான் கூட வச்சுக்கிட்டு இருக்கார் விஜய். இதை சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் வருத்தத்தோடு தெரிவித்தார். எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும், அதுக்காக இப்படிலாம் முதல்வர் பண்ணுறது நியாயமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருப்பார். நமக்கே பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப மோசமான ஒருத்தருங்க. தூய சக்தின்னு சொல்லி இருக்கிறதுலையே தீய சக்தினா தாவேக்கா தான். நீங்கள் பாஜகவை விடன்னு நான் சொல்கிறேன். பாஜகவால் கூட தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, ஆனால் விஜயால் முடியும். அப்படின்னா இதுதான் டேஞ்சரஸ். பாஜகவை நம்ம கால் ஊன்ற விட மாட்டோம், ஆனால் தாவேக்காவால் அது முடிஞ்சிருச்சு. கண்மூடித்தனமாக பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மக்கள் நேராக போய் வாக்களிச்சிருக்காங்க. இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக அவர் வந்து அங்கே பேசுகிறார். மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசுகிறார். அதுக்கு எதிராக தாவேக்கா காரணங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்கு எதிர்க்கிறோன்னே அவங்களுக்கே தெரியல. சனாதனம்னா என்னன்னே தெரியல. எதுக்கு உதயநிதி வந்து அங்கங்கே போய் சங்கிகளுக்கு எதிராக பேசுகிறார், எதுக்கு சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறாருன்றதே அவங்களுக்கு தெரியல. சனாதனம்னா ஏதோ இந்து மதத்தை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் நினைக்கிற மாதிரியே தான் இவனுங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம பிஜேபி உள்ள விட மாட்டோம்னு சொல்லி ஒரு தற்குறி கூட்டத்தை உள்ள விட்டுட்டோம். அந்த தற்குறி கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, திமுகவை எதிர்க்கிறன்ற பேரில் கண்மூடித்தனமாக எதிர்த்துக்கிட்டு பிஜேபிக்கு சாதகமான எல்லா அரசியலையும் இங்கே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பிஜேபிக்கு என்ன வேணுமோ அது இங்கே தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்கு. தாவேக்காவால், இந்த தற்குறி கூட்டத்தால் தினமும் பொய், புரட்டு, அவதூறு, ஃபேக் நரேட்டிவ்ஸு, நாங்கள் ஏழைகள், நாங்கள் பாவம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செஞ்சு யாரும் ஏழைகள் கிடையாது. ஒரு எலெக்ஷனில் நின்று நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் அப்படின்னாவே அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். நீங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணுன்னாவே செலவு பண்ணணும். நீங்கள் வேட்பாளராக நின்னாவே செலவு பண்ணணும். அவ்வளோ பணம் இருக்கிறவங்களாம் ஏழைகள் கிடையாது. மக்கள் யாரும் அதை நம்பாதீங்க. யாரும் இங்கே ஏழை கிடையாது. எல்லாம் பணம் வச்சுருக்காங்க. அது பணம் வச்சுருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஏழைன்னு சொல்கிறது தவறு. பணம் வச்சுருக்கட்டும், நீங்கள் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணி நின்று ஜெயிச்சு நல்லா ஆகட்டும், எல்லாம் அதெல்லாம் ஓகே. பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் குத்தோன்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஏழைன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறது தான் தப்பு. மக்கள் அதை நம்பி நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க. நம்மளில் ஒருத்தர் எல்லாரும் நம்மளில் ஒருத்தர் தான். பணம் வச்சுருந்தா மட்டும் அவங்க என்ன ஏலியனா? பணம் வச்சுருந்தாலும் எல்லாரும் மக்களோட ஒருத்தர் தான். ஆனால் ஏழைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி நான் உங்களுக்குள்ள ஒருத்தன், அதுக்கு ஏழைன்ற ஒரு போர்வையை பொறுத்துக்கிட்டு வர்றது, அதெல்லாம் ரொம்ப தவறு. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மக்களோட மக்களாக இருக்கிறவங்க தான் அரசியல்வாதிகள். மக்கள் அப்படி தான் பார்க்கணும் அரசியல்வாதிகளை. அந்த பழக்கம் தான் இங்கே இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை இப்போ இவனுங்க உடச்சி என்ன பண்ணுறானுங்கன்னா, நாங்கள்லாம் பணக்காரங்க கிடையாது, ஆனால் பணம் வச்சுருக்கானுங்க, கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கானுங்க, ஆனால் ஏழைகள் அப்படின்னு போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க மக்களை. இது வரைக்கும் திமுக எம்எல்ஏக்களோ அதிமுக எம்எல்ஏக்களோ யாரும் வந்து நாங்கள் ஏழைகள், நாங்கள் பாவம் அப்படின்லாம் சொன்னது கிடையாது. இந்த நாங்கள் ஏழை, நாங்கள் பாவம், ஐயா அம்மா அப்படின்னு நிற்கிறானுங்கனாவே அவனுங்களை நம்பக்கூடாது. இவனுங்க தான் விஷ கிருமிகள். இப்போ நான் ஒரு காணொலி போடுறேன், நம்ம திமுக ஐடி விங்கோடைய ஒரு காணொலி தான். அந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துருங்க. தாவேக்காவுடைய ஃபேக் நியூஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க ஒரே காணொலியில. இந்த பாருங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்று இன்னும் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவரை சுத்தி நிறைய ஃபேக் நியூஸ் கிளம்பிட்டு இருக்கு. முதல் நியூஸா விஜய் ஆட்சி அமைச்ச உடனே ஒரே நாள்ல கஞ்சா ஒழிக்கப்பட்டுடுச்சுன்னு ஒரு வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த சம்பவம் ஏப்ரல் 10ஆம் தேதி செஞ்சியில நடந்திருக்கு. காவல்துறை கிட்டத்தட்ட 4000 கிலோ குட்கா மாதிரியான போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணி எரிச்சிருக்காங்க. இது எல்லாமே நடந்தப்ப இருந்தது திமுக ஆட்சி. சோ தாவேக்கா ஆட்சியில போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுன்னு பரவுறது ஃபேக் இன்ஃபர்மேஷன். இன்னும் தாவேக்கா ஆட்சியில இது மாதிரி எந்த போதைப் பொருட்களையும் கைப்பற்றி எரிக்கல. ரெண்டாவது, சிஎம் விஜய் தலைமையிலான பைக் போலீஸ் பேட்ரோல்னு ஒரு வீடியோ மாஸ் பிஜிஎம் எல்லாம் போட்டு பரவிட்டு இருக்கு. அது டிஎம்கே கவர்மெண்ட்ல ஜனவரி 2026 சேலம் சிட்டில கொண்டு வந்தது. விஜய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி பழைய வீடியோவை பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் அது மாதிரி எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கல. மூன்றாவது, தூத்துக்குடி சிசிடிவி சர்வேலன்ஸ் வீடியோ ஒன்னு பரவிட்டு இருக்கு. அதாவது சிறப்பு கண்காணிப்பு படை, அதுவும் டிஎம்கே ஆட்சியில நடந்தது. அது விஜய் அவர்கள் ஏற்படுத்திருக்க மாதிரி தவறா பரப்பப்பட்டு வருது. இந்த தூத்துக்குடி சர்வேலன்ஸும் ஃபேக் இன்ஃபர்மேஷன்.
இன்ஃபர்மேஷன். நான்காவதா தமிழ்நாட்டோட நிதி நிலவரத்தை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. அதை ஆதரிச்சு அமைச்சர் கீர்த்தனா இது மாதிரி வெள்ளை அறிக்கை இதுக்கு முன்னாடி யாருமே வெளியிட்டதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆட்சி அமைஞ்சதும் 2001 ஜெயலலிதா அவர்களும் 2021 ஸ்டாலின் அவர்களும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சோ அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட ஸ்டேட்மெண்ட் ஃபேக் அண்ட் மிஸ்லீடிங். அஞ்சாவதா விஜய் அவர்கள் 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ண உத்தரவிட்டிருக்காரு. இது யார் பண்ணுவான்னு கேக்குறாங்க. டாஸ்மாக் மூடுறது ஒரு நல்ல விஷயம். ஆனா ஜெயலலிதா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பதவியேற்றதும் இதே விஷயத்த பண்ணாங்க. கோவில் வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற நூத்துக்கணக்கான டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. இதுல புதுசு ஒண்ணும் இல்ல. மொத்தமா டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ணாதான் புது விஷயம். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ விஜய் அவர்கள் தான் முதல் முறையா இப்படி டாஸ்மாக்ஸை குறைக்கிறாருங்கிறது ஃபேக் இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி திமுக அதிமுக ஆட்சியிலேயே 1000க்கும் மேல மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஆறாவதா பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை திட்டத்துக்கு கீழே பிங்க் பேட்ரோல் வரிசையா இருக்க மாதிரி பரவிட்டு இருக்கிற வீடியோ டிஎம்கே கவர்மெண்ட்ல நவம்பர் 2025 தொடங்கி வைக்கப்பட்டது. அதோட ஃபுட்டேஜ் தான் இப்போ விஜய் அவர்களால தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஃபேக்கா பரவிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பிங்க் பேட்ரோல் முதல்ல ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வச்சது. அதை ஸ்டாலின் அவர்கள் இன்னும் விரிவுபடுத்தினாரு. இதையே தான் விஜய் அவர்கள் பெயர் மாற்றி சிங்கப்பெண் படைன்னு சொல்லியிருக்காரு. ஏழாவதா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கிற சென்டர் விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட் ஆரம்பிச்சதா சொல்லி பரவிட்டு இருக்கு. அதுவும் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் மையம்னு டிஎம்கே கவர்மெண்ட்ல தொடங்கப்பட்டது. அதை விஜய் அவர்கள் கொண்டு வந்தாருன்னு ஃபேக்கா பரவிட்டு இருக்கு. எட்டாவதா டாஸ்மாக் கடைகள்ல 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாதுன்னு தாவேகா அரசு சொல்லியிருக்காங்க. இதுவும் 2023 டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தே செயல்பாட்டுல இருக்கு. இப்ப அவங்க பங்குக்கு ஒரு ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். சோ இதுவும் இப்பதான் விஜய் அவர்கள் புதுசா கொண்டு வந்த மாதிரி பரப்பப்படுறதும் ஃபேக்கான தகவல். ஏன் இவ்ளோ அவசரமா ஃபேக் நியூஸ் பரவுதுன்னு தெரியல. விஜய் அவர்கள் இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்காரு. சோ பொறுமையா இருந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இது எல்லாமே இந்த 5 நாட்கள்ல மட்டும் பரப்பப்பட்ட ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ். பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஃபேக்கான நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே அப்படின்றது பார்த்தீங்கல்ல. இதில் திமுக எவ்வளோ உண்மையாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்ற திட்டம், இந்த பிங்க் கலரில் போலீஸ் வாகனங்கள் நம்ம பார்த்துருப்போம். பெண்கள் பாதுகாப்பிற்காக அந்த வாகனங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அது ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சுன்றதை திமுக சொல்லுது. புரியுதுங்களா? திமுகவுடைய ஐடிவிங்குடைய அஃபிஷியல் வீடியோ தான் இது. திமுக அதை ஒத்துக்குது. திமுக ஒன்றும் ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்லலை. ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க, அதை ஸ்டாலின் அவர்கள் இன்னும் விரிவுபடுத்தினாங்க அந்த திட்டத்தை அப்படின்றது தான் தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் தாவேகா என்ன பண்ணிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்க பெண்கள் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மாற்றிட்டாங்க. இப்போது அந்த பிங்க் பேட்ரோலை என்னமோ விஜய் தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. எல்லாம் பொய்யுங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, இல்லை ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க, ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதே தான் வேலையாக வச்சுருக்காங்க. இந்த புகைப்படத்தை பாருங்கள். ஒரே வாகன எண் தான், ஒரே எண் தான் 2 வண்டிக்கும். அதை வந்து பிங்க் பேட்ரோல் அப்படியே எடுத்துகிட்டு இப்போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. பார்த்தீங்களா? ஸ்டிக்கர் விட்டுறது. ஆக இவ்வளோ பொய்களும் அவதூறுகளையும் தாவேக்கா இப்போ பரப்பிக்கிட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பொய்களும் அவதூறுகளும் ஃபேக் நரேட்டிவ்ஸும். இன்னும் 5 வருஷத்துக்கு இவங்க கூட போராட வேண்டியது இருக்குது. திமுக அதிமுக சத்தியமாக இப்படி ஒரு அரசியலை பண்ணினதே இல்லைங்க. சத்தியமாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தானேங்க இருக்கோம் அரசியலை. இத்தனை வருஷத்தில் திமுக அதிமுக இப்படி பண்ணதில்லைங்க. மாறி மாறி சண்டை போடுவோம். அங்கங்கே அதிமுக வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸை செட் பண்ண வரும். ஃபேக்காக ஏதாவது சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. அது 1-2 இடத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பொய் பேசியே ஆட்சியை பிடிச்சி, பொய் பேசியே ஆட்சியை தக்க வச்சு, பொய் பேசியே இன்னும் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தடவை இந்த தாவேக்காவை தாங்க பார்க்குறோம். இதனால தான் இவனுங்களும் நம்ம டேஞ்சரஸான ஒரு கட்சின்னு நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆகவே மக்கள், நீங்கள் யாரும் தாவேக்கா பரப்பக்கூடிய இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ், ஃபேக் நியூஸ் எல்லாம் பார்த்து யாரும் விழுந்து விடாதீர்கள். கவனமாக இருங்க. கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா இப்போ வேற ஏஐ காலங்க, எல்லாத்தையும் போய் நெட்டில் போட்டு பார்த்தாவே தெரிஞ்சிருங்க. எங்கேயாவது ஒரு நியூஸை பார்க்குறீங்கன்னா உடனே கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. இதுக்கு பின்னாடி அந்த ரூட்டு மாஃபியான்ற ஒரு கும்பல் இருக்குது. அது வந்து மோசமான டேஞ்சரஸான கும்பல். ஒரு ஃப்ரூட் நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னாவே என்ன பண்ணுவோம்? ஒரு பழம் நம்ம போய் வாங்கணும் அப்படின்னாவே அது கல்லில் பழுக்க வச்சதா இல்லை நேச்சுரலாக பழுத்ததா, இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம் இல்லையா? இப்போ ஒரு மாம்பழம் வாங்க போகிறோம்னு சொன்னால் அது கல்லில் பழுக்க வச்சதோ இருக்குமோ அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். அதுக்குன்னு நிறைய வீடியோஸ் பார்ப்போம். அதை இன்னும் ரிசர்ச் பண்ணி நம்ம ஹெல்த்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஃப்ரூட் வாங்க போகிறோம், ஒரு வெஜிடபிள் வாங்க போகிறோம்னாவே எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ பார்த்து வாங்குவோம். இதில் ஏதாவது கலப்படம் இருக்குமா, இதில் அது இருக்குமா, இதில் இது இருக்குமா, ஆப்பிளில் அந்த வேக்ஸ் இருக்கக்கூடிய அந்த கோட்டிங் போட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஹெல்த்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது நல்லது தான். அதே சமயம் நம்ம வாழ்க்கைக்கு, தமிழ்நாட்டு மண்ணுடைய அரசியலுக்கு அப்படின்னு வரப்போ இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பார்த்து நம்பிடாதீங்க. ஏன்னா எப்படி குறுக்கு வழியில் வியாபாரம் பண்ணி மக்களுடைய ஹெல்த்தை பற்றின எந்த அக்கறையும் இல்லாமல் அவன் நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒருத்தன் திருட்டுத்தனமாக
மக்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் ஏதாவது கலந்துருக்கிற ஃப்ரூட்ஸை விற்கிறது, கல்லில் பழுக்க வச்சதை விற்கிறது, அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கூட இந்த தர்பூசணியில் ஏதோ இன்ஜெக்ட் பண்ணிலாம் வந்து கலர்லாம் இன்ஜெக்ட் பண்ணி அந்த கலர் சிவப்பு கலரில் இருக்கணுன்றதுக்காக ஏதோ ஊசிலாம் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். அப்படியெல்லாம் விற்கிறவங்களுக்கு எப்படி மனசாட்சி இல்லாமல் பணத்துக்காக மட்டும் அதெல்லாம் செய்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த தாவேக்கான்ற இந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பொய்களையும் அவதூறுகளையும் பித்தலாட்டமும் பண்ணி தான் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நீங்கள் அந்த கட்சியை நம்பி அந்த கட்சி பரப்பின பொய்களையெல்லாம் நம்பியிருந்தீங்கன்னு சொன்னால், தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்குறப்போ அதை நீங்கள் சும்மா ஒரு சின்ன ரிசர்ச் இதில் என்ன இருக்குது, இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு உண்மை தெரிய வந்துடும். யார் என்ன பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இத்தனை வருஷத்தில் யார் டெவலப் பண்ணியிருக்காங்க, இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் யார், இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு, ஒரு கட்சியையோ ஒரு தலைவரையோ நாம் எதுக்காக ஆதரிக்கணும் இல்லை சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தேடி வந்து படிச்சுக்கோங்க. உங்களை நோக்கி நிறையா வரும், அதையெல்லாம் நம்பாதீங்க. ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையானது தானே பார்த்து வாங்குவீங்க. 4 பேர் மார்க்கெட்டிங்காக வந்து உங்ககிட்ட ஏதோ திணிக்க பார்க்குறாங்கன்னா அது மேலே உங்களுக்கு சந்தேகம் வரும்ல, இது எதுக்கு இவங்க திணிக்க பார்க்குறாங்க, இதை வந்து நம்பக்கூடாது. நம்ம இன்னும் தேடுவோம், இதை பற்றி இன்னும் கற்றுப்போம், அதுக்கப்புறம் அந்த பொருளை சூஸ் பண்ணுவோம். ஒரு காரோ பைக்கோ வாங்க போகிறீங்கனாவே இந்த வண்டியை வாங்குங்க, அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே சந்தேகம் வரும்ல. அந்த மாதிரி தான் யோசிங்க. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு கருத்தை திணிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கருத்தை ஏன் திணிக்கிறாங்க, ஒருவேளை அது நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்றுக்கோங்க. ஆனால் நீங்கள் தேடி பார்த்தும் அது சரியில்லை, அது பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னா அரசியல் இங்கே முழுக்க செயல்படுறது கிரெடிபிலிட்டி சார்ந்து தான், நம்பிக்கை தன்மை தான் இங்கே முக்கியம். அரசியல்வாதிகள் அரசியல் சம்மந்தப்பட்டு இங்கே பரப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் செய்யப்படுது. ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் நம்புகிறவங்களையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்க பேசுகிற விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேசுகிறது உண்மைதானா பொய்யா, இவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய சுய பரிசோதனை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்குவாங்க. நீங்கள் சுயமாக ஏதாவது தேடி இதுவா அதுவான்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. யாரும் சொல்கிறத பிளைண்டாக நம்பாதீங்க. இப்படி மக்கள்லாம் கண்மூடித்தனமாக நம்பி கண்மூடித்தனமாக ஒரு நடிகர் பின்னாடி போனதுனால மட்டும்தான் தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் எதுக்குப்போ அங்கே போய் அதை தேடணும் இங்கே போய் இதை தேடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்பாததுனால தான் இன்றைக்கி இந்த அவல நிலை தமிழ்நாட்டுக்கு. பொய்களும் அவதூறுகளும் சோஃபாவை அனுப்பி வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறதும் என்ன கேவலமான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.